ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு 4 சூப்பரான டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்க போது. அது மட்டும் இல்லாம நம்மளோட லைஃப் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு இதை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். முக்கியமா பணம், நம்மளோட வேலை, பர்சனல் லைஃப், இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் ஒரு சில நேரம் நம்மளால டெசிஷன் எடுக்க முடியாம ரொம்ப குழப்பம் அடைகிறோம், தயக்கமா இருக்கு, எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இல்லையான்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம அப்படியே மைண்ட் வந்து ரொம்ப குழப்பத்திலே எப்பவுமே இருக்கு அப்படின்னா, உங்களால ஈஸியான டெசிஷன் எடுக்கிறதுக்கு, உங்களோட எல்லா விஷயங்களையும் ஈஸியா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் இப்ப சொல்ல போற இந்த 4 டிப்ஸும் நிறைய விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது உங்களோட வேலையிலையோ, பணம் சம்பந்தமான விஷயங்களையோ, உங்களோட பர்சனல் லைஃப்லயோ ஏதோ ஒரு விஷயத்துல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட், ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நமக்கே தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் அதுக்கான டெசிஷன் என்ன அப்படின்றத நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல, எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல, ஆனா நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே அந்த பிரச்சனையை பத்தி ஒரு முழுமையான புரிதல் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் லைஃப்ல வந்து நீண்டுகிட்டே தான் போகும். அதுக்கு சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவே நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, அந்த ஒர்க் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்க பாஸ் கிட்டயோ உங்க டீம் லீடர் கிட்டயோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எனக்கு இந்த ப்ராப்ளம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னு. உங்களுக்கே அந்த பிரச்சனையை பத்தின புரிதல் கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்னா உங்களால கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, அதுக்கு டெசிஷன் எடுக்கவும் முடியாது. அது காலங்காலமா அந்த பிரச்சனை உங்களை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் லைஃப்ல வந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. அந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா டெசிஷனை வந்து எடுத்துட முடியும். செகண்ட் டிப். இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள், இந்த மாதிரி எதில் வேணாலும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் எடுத்துக்கிறேன். ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும், இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரியை விட அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஒரு சேலரி ஹைக் கிடைக்கணும், அப்படி இல்லை ப்ரமோஷன் ஆகி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும், இதுதான் நம்மளோட மைண்டில் இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட வேலையில நம்ம மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல நம்மளோட டைம், எனர்ஜி, அந்த வேலையில நம்மளோட டெடிகேஷனா இருக்கட்டும், நம்மளோட உழைப்பு, எஃபர்ட் அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன் இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நாம நினைச்ச அந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும். இப்படி நம்ம மாச கணக்குலயோ வருஷ கணக்குலயோ கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் சடனா ஒரு நாள் நடக்கும். நாம நினைச்ச அந்த ரிசல்ட் வந்து நம்ம கையில வந்து கிடைக்கும். இப்போ அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கு இத்தனை நாள் நீங்க ஒர்க் பண்ணது, இத்தனை நாள் நீங்க கொடுத்த எஃபர்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான். பட் ரீசண்டா நீங்க ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை உங்க வேலையில கொண்டு வந்திருப்பீங்க, அதோட வெளிப்பாடு தான் இப்போ உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ அந்த சின்ன மாற்றம் என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது பெட்டரா இல்லை ஸ்மார்ட்டா உங்களோட ஒர்க்ல இன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பீங்க, அதோட ரிசல்ட் தான் இப்போ உங்களோட சேலரி ஹைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இல்லை உங்களோட ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்படி நீங்கள் பண்ண அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை இறுக்கமாக கையில் பிடிச்சிக்கிட்டீங்க, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு ரிசல்ட் கிடைச்சோன்னே அந்த ரிசல்ட்டில் மட்டும்தான் நம்மளோட கவனம் இருக்கும். ஓகே, நம்ம நினச்ச சேலரி கிடச்சிருச்சு, நம்ம நினச்ச மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்மளோட வேலையை பார்க்க போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன மாற்றம் பண்ணோம், நம்ம ஒர்க்கில் என்ன எக்ஸ்ட்ராவாக பண்ணோம், எதை பெஸ்ட்டாக பண்ணோம், அதை பண்ணதுனால தான் இந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த பெஸ்ட்டாக பண்ண விஷயம் எது, அந்த சின்ன மாற்றம் எது அப்படின்றத அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களோட ஒர்க்கை பெட்டராக பண்ணுறதுக்கு, நீங்கள் உங்களோட வேலைகளில் இன்னும் பெஸ்ட்டாக ஆக்குறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டிப். பணம் சார்ந்த விஷயங்களில் எப்பவுமே உங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. அது உங்களை செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். உங்களோட லைஃப்பை பணம் சார்ந்த விஷயங்களில் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்க முடியும். அதாவது இப்போ உங்கள் கையில் ஒரு பணம் இருக்குது, அதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு கொஞ்சம் பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா மிச்ச பணத்தை ஏதாவது ஒரு சேஃபான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கையில் ஏதோ ஒரு விதத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் அந்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, இல்லை அதில் ஏதாவது ஒரு லாஸ் வருது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்காத மாதிரி, உங்களோட ஹோல் லைஃப்பையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காத மாதிரி உங்கள் கையில் ஒரு பேக்கப் பிளான் இருக்குது, ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்க, கையில் உங்களுக்கு ஒரு பணம் இருக்குது, அதை வச்சு அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிட முடியும், உங்களோட லைஃப்பை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமலும் கொண்டு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கப் பிளான் கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த டெசிஷன் என்ன அப்படின்றத ஈஸியாக எடுக்கிறதுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை இருக்க பணத்தில் நம்ம அதில் போட்டுட்டோம், அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அடுத்த பிளானும் நம்ம கையில் இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதும் நம்ம கையில் இல்லை அப்படின்னா ஹோல் லைஃப்புமே அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைஃப்பில் பணம் அப்படின்றது இல்லை, இன்னும் முக்கியமான ஒரு சில விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பிளான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், இல்லை புதுசாக வேற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கப் பிளான் எப்பவுமே வச்சுக்கிறது நம்மளோட லைஃப்பை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு செக்யூர்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 4th டிப், நம்மளோட லைஃப்ல சில விஷயங்கள் நாம நினைக்கிற டைமுக்குள்ள நினைச்ச மாதிரி நடந்து முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்க தான் வேணும். இந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அதுவும் இந்த ஒரு ஜென்ரேஷன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச விஷயம் நினைச்ச நேரத்துல உடனே நடக்கணும். அந்த 2 minutes நம்ம ஒரு நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம் பாருங்க, அது மாதிரி சில நேரங்கள்ல அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நம்ம பணம் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், அதோட ரிசல்ட் வந்து நாம நினைச்ச மாதிரி நினைச்ச டைமுக்குள்ள கிடைச்சிடணும். உடனே அந்த அந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து ரிட்டர்ன் வந்து நிறைய கிடைக்கணும், அது ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே கிடைச்சிடணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா ரிட்டர்ன் அங்கிருந்து நிறைய எஃபர்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது, அது உடனே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அந்த டைமை வந்து நம்ம கொடுக்க தான் வேணும். அந்த டைம் கொடுக்குற அளவுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை வந்து ப்ராப்பராக பண்ண மாட்டோம். அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி டென்ஷனோ பதட்டமோ இருக்கும்போது நாம் அந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுருவோம். அதனால அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டைம் பீரியட் கொடுங்க. ரொம்ப அதிகமாக போகும்போது அந்த டைம் ரொம்ப எடுக்குது, ஆனால் நான் நினச்ச ரிசல்ட் இன்ன வரைக்கும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. பட் அது வரைக்கும் ஒரு ஷார்ட் டைம் வந்து கொடுங்க. அந்த டைம் கேப்பில் நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் அதில் போட்டுக்கிட்டே இருங்க. அதோட ரிசல்ட் நீங்கள் நினச்சதை பெட்டராகவே வந்து கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு சின்ன பொறுமை மட்டும்தான். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் நீங்கள் நினைக்கிற டைமில் கிடைக்கலன்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்து கூட பெட்டராக உங்கள் கையில் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.